ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வல்லாரைக்கீரை குழம்பு செய்ய போகிறேன். இது நம்ம தோட்டத்தில் பறித்தது தான். பசங்களுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ தேவைக்கப்போ வல்லாரை எடுத்திருக்கேன். இதான் வல்லாரை, பார்த்துக்கோங்க. சாதம் வெந்துட்டுருக்கு. இப்போது ஒரு ஃபேனில் எண்ணெய் சேர்த்து கடலைப்பருப்பு போட்டு இளஞ்சோப்பாக வறுத்துக்குவோம். வல்லாரை எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே அளவு தேங்காய் எடுத்துக்கலாம். இப்போ வல்லாரையும் எண்ணெயில் போட்டு வதக்கிடலாம். இப்போ நம்ம தேங்காய், ஒரு தக்காளி, பூண்டு வதக்கி அரைச்சிட்டேன். இப்போ இன்னொரு பேனில் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன், வெந்தயம் சேர்த்துருக்கேன், சின்ன வெங்காயம், பூண்டு கொஞ்சம் வறுத்துட்டு இப்போ வதங்கிடுச்சு. இப்போ சால்ட்டு சேர்த்தாச்சு. நம்ம அரைச்ச மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளி கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன், நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு. தேவைக்கப்போ புளி சேர்த்துக்கலாம். இப்போ புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 20 நிமிஷம் மீடியமில் வச்சு கொதிச்ச பிறகு பாருங்கள், இப்படி தான் இருக்குது. நல்லா கொதிச்சிருச்சு, போதும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் செஞ்சு பாருங்கள்.